ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இன்னைக்கு பட்டு மாமியோட கூடியிருக்கோம். அடியேன் சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. பட்டு மாமி சம்பிரதாயத்தில் நிறைய கைங்கரியங்கள் பண்ணிட்டு வரா. முக்கியமாக குழந்தைகளுக்கெல்லாம் சம்பிரதாயத்தை பற்றி சொல்லிட்டு வரா, சந்தை எடுத்துட்டு வரா. எங்களாழ்வான் திருமாளிகளில் நிறைய கைங்கரியம் பண்ணிட்டு வரா. அதே போல் புத்தூர் ரகுராமன் சுவாமி பண்ணக்கூடிய பதிப்பீடுகள், பப்ளிகேஷன்ஸ், அதுக்கும் ப்ரூஃப் ரீடிங் போன்ற கைங்கரியங்களை பண்ணி கொண்டு வரா. முமுட்சுப்படி காலக்ஷேபம் நடந்துட்டுருக்கு. அதில் மாமி பங்கேற்றுண்டு வரா. இப்போது முமுட்சுப்படியில் இருக்கக்கூடிய சில சாரமான ஆழமான விஷயங்கள் சிலவற்றை பார்க்க இருக்கிறோம். முமுட்சுப்படின்றது அனைவரும் அறிந்த கிரந்தமாக தான் இருக்கும். ரகசியத்திரயம் இருக்குது, திருமந்திரம், துவயம், சர்மஸ்லோகம். அதனுடைய வியாக்கியானம் தான் பிள்ளைலோகாச்சாரியர் அருளி செய்த முமுட்சுப்படி என்ற கிரந்தம். அதற்கு மணவாள மாமனிகள் வியாக்கியானம் அருளி செய்திருக்கார். அதுதான் ரொம்ப முக்கியமான காலக்ஷேப கிரந்தம். அந்த காலக்ஷேபமானது நடந்து கொண்டு வருது. அதில் இருக்கக்கூடிய சில விசேஷாம்சங்களை இப்போது பார்க்க போகிறோம். முதல்ல திருமந்திரத்தினுடைய முதல் பதம் பிரணவம் என்ற பதம். அதில் மறுபடியும் அந்த பிரணவத்தையே 3 பதங்களாக பிரிக்கலாம், ஆ ஊ ம அப்படின்னு. அந்த முதல் பதமான பிரணவத்தினுடைய முதல் அக்ஷரம் என்றும் சொல்லலாம், முதல் பதம் என்றும் சொல்லலாம், அகாரம். அதனுடைய 4 அர்த்தங்களை பற்றி இப்போ பார்க்க போறோம். மாமி, 4 அர்த்தங்கள் என்ன? அடியேன் சுவாமி, இதில் அகாரம் சகல சப்தத்துக்கும் காரணமாய் நாராயண பதத்துக்கு சங்கிரகமாய் இருக்கையாலே சகல ஜகத்துக்கும் ரட்சகனாய் சர்வரட்சகனான எம்பெருமானை சொல்லுகிறதுன்னு அகாரத்துல வாக்கியம் ஆரம்பிச்சு, சகல ஜகத்துக்கும் காரணமாய் சர்வ ரட்சகனான எம்பெருமானை சொல்லுகிறது அப்படின்னு. இதுல 4 அர்த்தங்கள் அகாரத்துல சொல்லப்பட்டது. இதில் பிரகிருதி அர்த்தமான ஈஸ்வரனுடைய காரணத்துவம், இரண்டாவது தாதுவர்த்தமான ரட்சகத்துவம், அர்த்த பலத்தாலே சித்திக்கிற ஸ்ரீயம்பதித்துவம், நான்காவதா பிரத்யய சித்தமான சேத்தன சேஷத்வ பிரதிசம்பந்தியான சேஷித்துவம். இந்த 4 அர்த்தங்கள் அகாரத்தினால சொல்லப்பட்டது சுவாமி. இது இப்ப மாமி சொன்னது மாமணிகளுடைய பங்கியே. நீங்க சொன்னது வந்து இப்ப மாமணிகளுடைய பங்கியே சொல்லியிருக்காங்க மாமி. இப்போ இது அகாரத்தினுடைய சங்கிரகமா இருக்கக்கூடிய கடைசி வாக்கியத்தில் அமைந்த பங்கி. இது 4 அர்த்தங்களை மாமனிகள் சங்கிரகமா சாதிக்கிறார். அது அப்படியே ஞாபகம் வச்சுட்டு மாமி இப்ப சொல்லியிருக்கா. 4 அர்த்தம். ஈஸ்வரனுடைய காரணத்துவம் சுவாமி. இப்போ சகல லௌகிக சப்தங்களுக்கும் வேதம் காரணமா இருக்கு, வேதத்துக்கு பிரணவம் காரணமா இருக்கு, பிரணவத்துக்கு இந்த அகாரம் காரணம் அப்படின்னு சொல்லப்படுறது. அகாரமானது எல்லா சப்தங்களுக்கும் காரணம். அது போல எம்பெருமான் சகல ஜகத்துக்கும் காரணம் அப்படிங்கிறதுனால இந்த பிரகிருத்தி அர்த்தம் அப்படிங்கிறது அர்த்தம் ஆறுது நமக்கு. அப்போ எப்படி அகாரமானது எல்லா சப்தத்துக்கும் காரணமோ அது போல சகல ஜகத்துக்கும் எம்பெருமான் காரணமா இருக்கிறதுனால எம்பெருமான் ஈஸ்வரனுடைய காரணத்துவம் சொல்லப்படுறது முதல் அர்த்தம் சுவாமி. அடுத்தது தாதுவர்த்தமான இந்த காரணத்துவம் அப்படின்ற அர்த்தத்திலேயே கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். எல்லா சப்தத்துக்கும் அகாரம் காரணம் அப்படின்றது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா புரியறது சிரமம். இதுல காரிய காரண பாவம், குடம் இருக்கு, குடத்துக்கு மண்ணானது காரணம், உபாதான காரணம் அப்படின்னு சொல்லலாம். மண்ணே தான் மாற போறது, குட வடிவத்துக்கு அடைய போறது, குடத்தினுடைய வடிவத்தை அடைய போறது. இந்த மாதிரி காரிய காரண பாவத்தை சொல்ல முடியாது. எல்லா சப்தங்களுக்கும் அகாரம் காரணம் என்றால் அகாரம் தான் எல்லா சப்தங்களாக மாறிற்றா? அப்படி கிடையாது. அப்போ எப்படி எல்லா சப்தங்களுக்கும் அகாரம் காரணம் என்று சொல்ல முடியும் என்பதை மாமனிகள் வந்து அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தத்தில் விவரிக்கிறார். அகாரம் சகல சப்தங்களுக்கும் காரணமாய் அப்படின்ற அந்த வாக்கியம் வருது இல்லையா, அதனுடைய விவரணத்துல மாமனிகள் இதை காட்டுறார். எப்படி காட்டுறார்? எல்லா சப்தங்களுக்கும், லௌகிக சப்தங்கள் எல்லாவற்றுக்கும் வேதம் காரணம் அப்படின்னு காட்டுறாரா? எல்லா லௌகிக சப்தங்களுக்கும் வேதம் எப்படி காரணமாக ஆகும்? படைக்கும் பொழுதே அந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே அந்த உருவமானது அவருடைய மனசுல பட்டு காரணமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் சுவாமி.
சரியா? அப்போ எப்படி எல்லா சப்தங்களுக்கும் வேதமானது காரணமாக இருக்கும் என்றால், இப்போ லோகத்துல ஒரு குடத்தை பார்த்து சம்ஸ்கிருத பாஷை நடையாடுற தேசத்துல வச்சுப்போமே, குடத்தை பார்த்து அயம் கடஹா அப்படின்னு கடஹா அப்படின்ற சப்தமானது பிரயோகப்படுத்துறது. குடம் அதாவது கடஹா அப்படின்ற சொல்லானது ஏன் அந்த வடிவத்தை குறிக்கணும்? வாயு மயிரும் உடைய அந்த பொருளை குறிக்கிறது இல்லையா? கடஹா அப்படின்றது குறிக்கிறது இல்லையா? இப்போ இந்த கடஹா அப்படின்ற சொல்லானது எங்கேருந்து வந்தது என்றால் வேதத்துல இருக்கு. இந்த சப்தமானது வேதத்திலேயே இருக்கு. அப்ப என்ன ஆயிருக்கு? பிரம்மா அவர்தான் இந்த வெஷ்டி சிருஷ்டியை படைக்கிறதுக்கு எம்பெருமான் என்ன பண்றான்? சமஷ்டி சிருஷ்டி வரைக்கும் எம்பெருமான் தானே பண்ணிடுவான். அதற்கு பிறகு பிரம்மாவை கொண்டு தான் வெஷ்டி சிருஷ்டியை பண்றான். இப்போ பிரம்மாவுக்கு வேதத்தையே கற்பிக்கிறான். கற்பிக்கப்பட்ட அந்த பிரம்மா என்ன பண்றாரு அப்படின்னா, வேதத்துல இருக்கக்கூடிய அந்த சொற்கள் அவருக்கு ஞாபகம் வருது. கடஹா அப்படின்ற சொல்லானது ஞாபகம் வர அவர் என்ன பண்றார்? அதனுடைய அர்த்தமும் அவருக்கு ஞாபகம் வருது. அவர் இப்போ கடஹா அப்படின்ற அந்த பொருளை படைக்கிறார். படைச்சிட்டு இப்போ இந்த பொருளானது இந்த சொல்லாலேயே வழங்கப்படட்டும் அப்படின்ற அந்த விவகாரத்தையும் அவர் தான் பிரவர்த்தனம் பண்றார். ஆக என்ன ஆகுது? இப்ப கடஹா அப்படின்ற சொல்ல எங்கேருந்து வந்திருக்கு? வந்திருக்கு இல்லையா? அப்ப எல்லா சப்தங்களும் எங்கேருந்து வந்திருக்கு? வந்திருக்கு. அதனால இப்ப எல்லா லௌகிக சப்தங்களுக்கும் வேதம் காரணம்னு ஆயிடுச்சு. சரி, இப்ப நம்ம ஆனா எங்க கொண்டு போய் முடிக்கணும்? எல்லா சப்தங்களுக்கும் காரணம் எங்கன்னு போய் முடிக்கும்? அகாரம் வரைக்கும் போகணும். இப்ப நம்ம ஒரு ஸ்டெப் தானே வந்திருக்கோம். எல்லா சப்தங்களுக்கும் வேதம் காரணம் அப்படின்னு ஒரு ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். இப்ப அடுத்தது எப்படி? பிரணவம் காரணம். சரி, வேதத்துக்கு பிரணவம் காரணம் அப்படின்னா மறுபடியும் இங்கேயும் அந்த சந்தேகம் தான் வரும். அப்போ மொத்த வேதங்கள் இருக்கின்றன, சப்தத்தினுடைய கூட்டம் எல்லாம் பிரணவம் ஆவுமா சேர்த்த அந்த பிரணவம். அதுலேருந்து தான் இப்போ அந்த ஒரு வெடிகுண்டு வெடிக்கிறது போல ஒரு பிரணவத்திலேருந்து தான் மொத்த வேதமும் அப்படியே எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சா அப்படின்னு கொள்ள முடியுமா? அப்படியே ஒரு காரண பாவத்தை கொள்ள முடியாது. அப்ப எப்படி வேதத்துக்கு எல்லாம் பிரணவமானது காரணம் என்று சொல்ல முடியும் என்றால், ஆமா, வெண்ணெய் திரட்டுவான் போல அப்படின்னு சகல வேதத்தையும் 3 வேதத்தையும் கடைந்து அதுல இருந்து சாரமா இது எடுக்கப்பட்டது. ஆமா, அப்படின்னு புலிலோகாச்சாரியர் மேற்கொண்டு ஒரு திருட்டாந்தத்தை தாமே சாதிக்கிறார். ஆனா மறுபடியும் அங்கேயும் இதேதான் சந்தேகம் வரும். இப்போ பிசிக்கலா தயிர் இருக்க அதை கடைஞ்சு அதுல இருந்து வெண்ணெய் வரும். இப்போ அது போல பிசிக்கலா ஒரு இடத்துல இந்த மாதிரி 3 வேதங்கள் இருக்கு, அதை யாராவது கடையறா, அதுல இருந்து ஆவுமா வந்தது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆக இது எல்லாமே ஒரு விதமா உருவகப்படுத்துற விஷயம் தான். இது எல்லாமே இப்போ வேற ஏதோ இது தெரிவிக்கிறதுக்கு பாக்குறது இந்த பிரமாணங்கள் எல்லாம். அப்போ எல்லா வேதத்துக்கும் பிரணவம் காரணம் அப்படின்னா என்ன தாத்பரியம்? ஓம்கார பிரபவா வேதாகா அப்படின்னு ஓங்காரத்துல இருந்தா எல்லா வேதங்களும் தோன்றிற்று அப்படின்னும் பொழுது, அப்போ வேதத்தினுடைய ஆதியில பிரணவத்தை படிக்கிறோம், அபியசிக்கிறோம், இறுதியிலும் பிரணவத்தையும் அபியசிக்கிறோம் இல்லையா? அப்போ என்ன ஆகுது? வேதமானது இதுக்குள்ள கண்டெயின் ஆகப்பட்டதாக ஒண்ணு தெரியறது. அப்போ இது ஒண்ணு சிக்னிஃபை பண்றது. இப்போ பிரணவமானது அதுதான் வேதத்துக்கு ஒரு சோர்ஸ் போல இருக்கு அப்படின்றது சிக்னிஃபை பண்றது. அப்போ வேதத்துல என்னென்னலாம் அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அதனுடைய சாரமான அம்சங்கள் எல்லாமே இப்போ பிரணவத்துல இருக்கின்றன. அப்போ காரிய காரண பாவம்ன்றது இப்படி புரிஞ்சுக்கணும். இப்போ இதே ரீதியில தான் பிரணவத்துக்கு காரணம் என்னது? அகாரம். மறுபடியும் அங்கேயும் இதே கேள்விதான் வரும். இப்போ அகாரம் என்ன? அது உரு மாறிக்கொண்டு அது பிரணவமாக மாறிற்றா அப்படின்னா அப்படி கிடையாது. அப்போ பிரணவத்தினுடைய அர்த்தம் என்னவோ அதனுடைய சாரமான அம்சங்கள் எல்லாமே அகாரத்துல இருக்கு. ஆகினால அகாரம் பிரணவத்துக்கு காரணமாக ஆறுது. அப்போ முதல்ல இருந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்திருக்கோம்? நம்ம முதல்ல சகல லௌகிக சப்தத்துக்கும் வேதம் காரணம், வேதத்துக்கு பிரணவம் காரணம், பிரணவத்துக்கு இங்க அகாரம் காரணம் வந்திருக்கோம் இல்லையா? அப்போ எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா அப்ப எல்லா சப்தங்களுக்கும் அகாரம் காரணம் அப்படின்னு ஆயிடுறது. அகாரமானது எம்பெருமானத்தான் சொல்றது. அது ஏன் எம்பெருமான சொல்லணும்? இப்போ அப்ப எல்லா வஸ்துக்களுக்கும் பகவான் காரணமாக இருக்கான். எல்லா சப்தங்களுக்கும் அகாரம் காரணமாக தெரிவிக்கப்படுறது. அப்போ இந்த அகாரம் உச்சிதமான ஆறுது. பகவானை தெரிவிக்கிறதுக்கு இது உச்சிதமாக இருக்கு. காரணமான வஸ்துவை எம்பெருமான தெரிவிக்கிறதுக்கு அகாரமானது யோகியமாக இருக்கிறது. அதனால எம்பெருமானுடைய காரணத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. ஈஸ்வரனுடைய காரணத்துவம் பிரகிருதி அர்த்தம். அதுல இரண்டாவதாக தாதுவர்த்தமான ரக்ஷகத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. தாது அவரக்ஷனை அப்படிங்கிற அதுல இருந்து
அவ ரக்ஷனே அப்படின்னா ரட்சிக்கிறத குறிக்கிறது. அதுல இருந்து அகங்கிற சொல் அது எம்பெருமானை குறிக்கிறதுனால தாதுவர்த்தம் வந்து எம்பெருமானுடைய ரட்சகத்துவத்தை குறிக்கிறது அப்படிங்கிறது தாதுவர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதுல இன்னும் மேல ஏதாவது ஆமா, அவ அப்படின்ற ரக்ஷணை அப்படின்ற தாத்து இருக்கு. அந்த அவ அப்படின்ற தாத்துல இருந்து என்ன வந்திருக்கு இப்போ அஹா அப்படின்னு ஓர் எழுத்து குறிக்கிற சொல்லாக இருக்கிறது. அது எப்படி எம்பெருமானை குறிக்கிறது? ரக்ஷகனான எம்பெருமானை குறிக்கிறது. ஏன்னா அஹா அப்படின்றதுக்கு இப்போ ரக்ஷதி இதி அஹஹா அப்படின்னு வச்சுருக்கணும். அப்போ ரட்சிக்கிறவன் எவனோ அவன் தான் அஹா அப்படின்னு சொல்லப்படுகிறான். யார் அது? எம்பெருமான். எம்பெருமானை குறிக்கிறது. அடுத்தது அர்த்த பலத்தால் வந்த ஸ்ரீயம்பதித்வம். ஸ்ரீயம்பதித்வம். அப்போ இங்க போனதுலேயே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ரக்ஷகனான எம்பெருமானை சொல்றது அப்படின்னு கூடவே சேர்த்து பிள்ளைலோகாச்சாரியர் மத்தொன்னையும் சாதிக்கிறாரு. நாராயண பதத்துக்கு சங்கிரகமா இருக்கையாலே அப்படின்னு சாதிக்கிறாரு இல்லையா? அப்போ நாராயண பதத்துக்கு அகாரமானது சங்கிரகமாக இருக்கிறதுனால அப்படின்றது எம்பெருமானை குறிக்கிறது. அதுல இப்ப சந்தேகமே கிடையாது. ஆனா எவ்வடியால எம்பெருமானை குறிக்கிறது? எப்படிப்பட்ட எம்பெருமானை குறிக்கிறது என்றால் ரக்ஷகனான எம்பெருமானை குறிக்கிறது. ஏன் ரக்ஷகனான எம்பெருமானதை? ஏன் வாத்சல்யமுடைய எம்பெருமானை குறிக்கலாமே, இல்லாட்டி சுவாமித்துவமுடைய எம்பெருமானை குறிக்கலாமே, சௌஷீலமுடைய எம்பெருமானை குறிக்கலாமே, குறிக்கலாம். ஆனா ஆஹா அப்படின்றதுக்கு அந்த வந்ததுனால அப்போ அதுதான் குறிக்கிறதுக்கு அதுக்கு சக்தி இருக்கு. அகாரமானது தாமோதரன்னா குறிக்கிறதுக்கு அதுக்கு சாமர்த்தியம் கிடையாது. அது மட்டும் தான் குறிக்க முடியும் அகாரத்தினால. அதனால அவ ரக்ஷணைன்ற தாத்துல வந்ததுனால ரக்ஷகத்துவம் சொல்லப்படும். அதுதான் சொல்ல முடியும். அதனால அடுத்தது அர்த்த பலத்தால் வந்து ஸ்ரீஸ்பதித்வம் அப்படின்னு. ரக்ஷணம் அப்படின்னாலே பிராட்டி சன்னதி இல்லாம ரக்ஷணம் நடக்கவே நடக்காது. அந்த நினைவு, அதாவது பிரதிபத்தி அப்படின்னு சொல்லப்படுறது. பிரதிபத்தின்னா மரியாதைன்னு அர்த்தம் கிடையாது. ஆனா வந்து அந்த நினைவு, பிராட்டியினுடைய நினைவு இருந்தாதான் ரக்ஷகத்துவமே நடக்கும். எம்பெருமான் வந்து சர்வரக்ஷகன், எல்லாத்தையும் காப்பாத்துறான், சர்வசக்தி உடையவன், சர்வசக்தி உடையவன் அப்படிங்கிற எண்ணம் வந்தாதான் ரக்ஷகத்துவம் சித்திக்கும். அது போல பிராட்டியினுடைய சன்னதி இருந்தாதான் எம்பெருமான் ரக்ஷகத்தையே பண்ணுவான். பிராட்டி சன்னதி இல்லாம ரக்ஷகத்துவம்ங்கிறது நடக்காது. அதனால அர்த்த பலத்தால வந்தது இந்த ஸ்ரீஸ்பதித்வம். பிராட்டி சன்னதி இல்லாம எம்பெருமான் ரக்ஷகத்துவத்தை பண்றது இல்ல. இந்த அர்த்த பலத்தால் வந்தது அப்படின்றதுக்கெல்லாம் நம்ம காலக்ஷேபம் பொழுது ஒரு லௌகிக உதாரணம் பல முறை பார்த்துருக்கோம். அர்த்த பலத்தால், அர்த்தாபத்தி ஞாபகம் இருக்கா? தேவதத்தன் பருத்திருக்கிறான். என்ன ஞாபகம்? இரவில் உண்பதில்லை அப்படின்ற இல்ல, பகலில் உண்பதில்லை அப்படின்னா இரவில் உண்கிறான் பகலில் உண்பதில்லை அப்படின்னா என்ன மறைவா என்ன சொல்லப்படுறது அப்படின்னா இரவில் உண்கிறான் அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. இப்போ எம்பெருமான் வந்து ரக்ஷகம் பண்றான் அப்படின்னாலே பிராட்டி இருக்காங்கிறது வெளிப்படையா இல்லாம மனசுல தோன்றுகிறது. ரக்ஷகத்துவம்னாலே பிராட்டி கூட இருப்பாங்கிறது மறைமுகமாக சொல்லப்படுகிறது. இப்போ தேவதத்தன் பகலில் உண்பதில்லை, பருத்திருக்கிறான். இந்த ரெண்டு வாக்கியங்கள் தான் சொல்றோம். நம்ம இரவில் உண்கிறான் அப்படின்றது சொல்லல, வெளிப்படையா சொல்லல. ஆனால் கூட என்ன தோற்றம் நமக்கு புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதே போலதான் இங்கேயும். இப்போ எம்பெருமான் ரட்சிக்கிறான், அப்ப ரக்ஷகனான எம்பெருமான் அகாரத்தாலே சொல்லப்படுறான். அப்ப அகாரத்தை பார்த்த உடனே ரக்ஷகனான எம்பெருமான் நினைவுக்கு வரும் பொழுதே கூடவே சேர்த்து பீராட்டி சம்பந்தமும் வந்துதான் ஆகணும். ஏன்னா சாப்பிடாம படுத்திருக்க முடியாது. அப்போ பகல்ல சாப்பிடல அப்படின்னு தெரிஞ்சிருது. அப்போ பகல்ல சாப்பிடாத தேவதத்தன் பருத்திருக்கிறான் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா என்ன நமக்கு தோன்றும்? இரவில் உண்கிறான் அப்படின்னு தன்னுடைய தோணதானே செய்யும். அதே போலதான் அகாரத்தால ரக்ஷகனான எம்பெருமான் சொல்லப்படுறான். இப்ப ரக்ஷகனான எம்பெருமான் அப்படின்னு மனசுல தோன்றும் பொழுது என்ன தோன்ற வேண்டும்? கண்டிப்பா வேணும். பிராட்டி சந்நிதி இல்லாம ரட்சிக்க மாட்டானே. அப்ப பிராட்டி சந்நிதி, பிராட்டியுடைய சம்பந்தமும் அங்க தோன்றதான் செய்யும். ஸ்ரீயஸ்பதித்வம் அப்படின்றது மூணாவது அர்த்தம். அடுத்தது பிரத்யய சித்தமான சேத்
சேத்தன சேஷத்வ பிரதிசம்பந்தியான சேஷித்வம். ஆமா, இது அப்படியே மாமனிகளுடைய பங்கி, மாமனிகளுடைய ஸ்ரீசுக்தி இது. அடியன் சுவாமி. பிரத்யேக சித்தமான சேத்தன சேஷத்துவ பிரதிசம்பந்தியான சேஷித்வம். சேஷித்வம் அதுவும் அகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு 4வது அர்த்தம். அதாவது இது கொஞ்சம் கடினமான அர்த்தம். இந்த பிரத்யேகம் அதெல்லாம் கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கணும். பிரத்யேக சித்தமான, பிரத்யம்னா விகுதி தானே சுவாமி, விகுதி. அதுல சொல்லப்படுற, அதாவது இந்த சேத்தனனுக்கு என்ன விகுதினா என்ன? விகுதினா முதல்ல எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. விகுதினா ஒரு வார்த்தை எடுத்துட்டா பகுதி பிளஸ் விகுதி 2 பதங்கள் இருக்கும். அப்போ அந்த 2வதா சொல்லப்படுறது விகுதின்னு நம்ம சொல்ல. ஏதாவது ஒரு வார்த்தை எடுத்து உதாரணமா சொல்லுங்க. ராமனால். ராமனால், இது ராமனால் செய்யப்பட்டது. இப்ப ராமனால் அப்படின்னு வச்சுக்கோமே. இப்போ இங்க பகுதி என்னது? ராமன். ராமன் ராமன் தான். ராமன் விகுதி ஆல். ஆல் அப்படின்றதான விகுதி. அதே போல ராமனுக்கு இது கொடுக்க வேண்டும். விகுதியா இருக்கு இல்லையா? ராமன்றது பகுதியா இருக்கு. இப்ப இங்க பிரத்யேக சித்தமான அப்படின்னு மாமனிகள் சாதிக்கிறார். பிரத்யேகம்னா விகுதி. இந்த கான்டெக்ட்ல என்ன விகுதி இருக்கு, என்ன பகுதி, என்ன விகுதியை பத்தி பேச வேண்டியிருக்கு? ஆன்றதான பகுதி. ஆன்றது பகுதி. அதுக்கப்புறம் விகுதி வருது இல்லையா? லுப்த சதுர்த்தி அப்படின்னு வருது இல்லையா? சதுர்த்தி ஏரி கழியும், ஏரி கழியும் வருது. லுப்த சதுர்த்தி அப்படின்னு வருது இல்லையா? அதுதானே இங்க விகுதி. ஆக அந்த விகுதி இப்ப ஆ அப்படின்றது எம்பெருமான குறிக்கிறது. அதுக்கு மேல சதுர்த்தி விபக்தி வந்திருக்கு. பிரத்யம் விகுதி வந்திருக்கு. அது கு அப்படின்ற அர்த்தத்துல வரும். ராமன் அகார வாச்சியன் எம்பெருமான் வச்சுப்போமே. எம்பெருமான் எம்பெருமானுக்கு அப்படின்றது வந்திருக்கு இல்லையா? இப்போ பிரத்யம் 4ஆம் வேற்றுமை விகுதி. கு அப்படின்ற அர்த்தத்துல வந்திருக்கு. அதேதான். ஐ ஆள் வர அதே. ஐன்றது 2ஆம் வேற்றுமை, ஆள்ன்றது 3, குன்றது 4. ஆக 4ஆம் வேற்றுமை விகுதி இங்க வந்திருக்கு இல்லையா? அகாரத்தின் மேல ஏறி கழிஞ்சிருக்கு. ஆக அதனாலதான் ஆய அப்படின்னு நம்ம நாராயணாய அப்படின்ற இடத்துல வியக்தமாவே சதுர்த்தி இருக்கு. இங்க வியக்தமா தெரியாது, ஆனா இருக்கு. இந்த சதுர்த்திக்கு என்ன அர்த்தம்? 4ஆம் வேற்றுமை விகுதிக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? வெளிப்படையா தெரியறது கேக்குறீங்களா? வெளிப்படையா தெரியறதுக்கும் இந்த மறைவா இருக்கக்கூடிய 2த்துக்கும் ஒரே அர்த்தம் தான். என்ன அர்த்தம்? விருத்தி தாதர்த்தியம். அது வேற. சொரூப தாதர்த்தியம், விருத்தி தாதர்த்தியம் அப்படின்றது இருக்கு. 2 இடத்துலயும் தாதர்த்தியம் அப்படின்றதுதான் அர்த்தம். அவனுக்காக அப்படின்றதுதான் தாதர்த்தியம் அப்படின்றதா 2த்துக்குமே அர்த்தம். அது வியக்த சதுர்த்தியா இருக்கட்டும், லுப்த சதுர்த்தியா இருக்கட்டும், 2த்துக்குமே தாதர்த்தியம் எம்பெருமானுக்காக அப்படின்றது அர்த்தம். இப்போ இந்த சதுர்த்திக்கு என்ன அர்த்தம் வந்திருக்கு? தாதர்த்தியம் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? அதுதான் சேஷத்துவமே. சேஷத்துவம். இப்ப அவனுக்காக இருத்தல் அப்படின்றதுதாங்க சேஷத்துவம். அதுதான் அர்த்தம். இப்ப என்ன ஆகுது? இப்ப மாமனிகளுடைய ஸ்ரீசுக்தி மறுபடியும் நாம வச்சுப்போம். பிரத்யேக சித்தமான சேதன சேஷத்துவ பிரதிசம்பந்தியான சேஷித்வம் அப்படின்னு பங்கி இருக்கு இல்லையா? இப்போ பிரத்யேக சித்தமான, பிரத்யேகத்தால் தோன்றுகின்ற. பிரத்யேகம் என்ன? பிரத்யேகம் இங்க விகுதி என்னது? விகுதி பக்கத்துல ஆய. அந்த 4ஆம் வேற்றுமை விகுதி இருக்கு இல்லையா? அதனால சித்தித்த, அதனால தோன்றின. என்ன தோன்றிட்டு? சேஷத்துவம் தோன்றிட்டு இல்லையா? சாதர்த்தியம் அவனுக்காக அந்த சேஷத்துவம் தோன்றிட்டு. சரி, இப்போ சேஷத்துவம் தோன்றிருக்கு. சேத்தனனுடைய சேஷத்துவம் யார குறித்து? அதுதான் பிரதிசம்பந்தி. அப்ப யார குறித்து சேஷமாக இருக்கான்? இவன் எம்பெருமானுக்கு சேஷமா இருக்கான் இல்லையா? அப்ப இவன் சேஷம் அப்படின்னாலே இப்ப பகவான் என்னவா சேஷியாக ஆயிடுறான் இல்லையா? அப்ப அகாரத்தினால சேஷித்துவமும் சொல்லப்படுறது. இவன் சேஷபூதன் அப்படின்னு சொன்னாலே அவன் சேஷி அப்படின்னு தெரிகிறது. அப்ப 4ஆம் அர்த்தம் சேஷித்துவம். 4 அர்த்தங்கள். முதல் அர்த்தம் என்னது? முதல் அர்த்தம் எம்பெருமானுடைய காரணத்துவம், 2வது ரக்ஷகத்துவம், 3வது ஸ்ரீஸ்பதித்துவம், 4வது சேஷித்துவம் அப்படின்னு இந்த 4 அர்த்தங்கள் தான் அகாரத்தால சொல்லப்பட்டன அப்படின்றது. இது கடினமான விஷயம், அனைவருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேலும் மேலும் இந்த மாதிரி ஆச்சரியமான விஷயங்கள் பல உள்ளன. அவசியம் எல்லாரும் கொஞ்சமாவது முயற்சி எடுத்து, மாமனிகள் புள்ளிலோகாச்சாரியர் முதல்ல இவ்வளோ அழகா சாதிச்சிருக்கார்.
அதற்கு மாமுனிகள் மிகவும் அழகாக தெள்ள தெளிவாக வியாக்கியானம் இருக்கார். அந்த கிரந்தங்கள்லாம் வியர்த்தமாக போகக்கூடாது, அது வியர்த்தமாகாம பார்த்துக்கணும். ஆச்சாரியாளுக்கு நம்ம பண்ணக்கூடிய கைங்கரியம், முதல் கைங்கரியம் என்ன அப்படின்னா, அவர்கள் எழுதியருடைய இந்த கிரந்தங்கள் எல்லாம் நல்லபடியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். அனைவரும் படிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு, அடுத்த எபிசோட்ல அடுத்தது என்ன பார்க்க இருக்கும்? உக்காரத்தினுடைய அர்த்தம். ஆ ஊ மா பிரணவத்தினுடைய 2ஆம் அக்ஷரம் ஊ அப்படின்றது வருது இல்லையா, அதுவே ஒரு பதமா பார்த்து அதற்கே அர்த்தம் இருக்கு. அது என்ன அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஹரி